திரைப்பட தொழில்நுட்ப வல்லுநர்களே, நண்பர் சாம் அவர்களே, திருமலை அவர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பற்றி எல்லாரும் சொன்னதுதான் நானும் சொல்றதுக்கு இருந்தேன். இதில் ஒரு சின்ன பார்ட்டில் நான் நடிச்சிருக்கேன். சாம் எனக்கு தொடர்ந்து ஒரு 20 ஆண்டு கால நண்பர். இந்த சினிமாவில் இந்த 20 ஆண்டு காலத்தில் நான் அடிக்கடி சந்தித்த ஒரு மனிதர், ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு மனிதர், சினிமாவை கற்றுக்கொள்ள வேண்டும், சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதனாக இருக்கார். நம்ம ஊர்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, வெட்கமே படுறதில்லை நம்ம யாருமே. ஏன் இதை சொல்றோம்னா, திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உலக திரைப்படங்கள் உடைய வளர்ச்சி, உலக திரைப்படங்கள் செய்கிற புரட்சி, அதாவது நாம இப்ப ஒரு 100 வருடங்களுக்குள்ள சினிமா கையாலேயே சுத்திக்கிட்டு மௌனமா பேசி, மௌனமா வாய்ஸே இல்லாம, அப்புறம் அதுக்கு சவுண்டை சேர்த்து, அப்புறம் அது கலராக்கி, எவ்வளவோ இந்த 100 ஆண்டுகள்ல ஒரு மகத்தான வளர்ச்சி உலகம் தந்திருக்குது. அந்த கேமரால இருந்து எத்தனையோ கேமரா மாறி இன்னைக்கு டிஜிட்டல். அன்னைக்கு ஒரு மூவி, அதாவது அசைகிற ஒரு உருவத்தை பார்க்கணும்னாவே நம்ம தியேட்டருக்கு தான் போனோம். அதுதான் அவ்வளவு பெரிய ஒரு ஜனங்களுக்கு அவ்வளவு ஆர்வமா அதை ஈர்த்தது. அசைகிற உருவங்கள், இன்னைக்கு அசைகிற உருவங்கள் நம்முடைய கேமராலேயே ஒவ்வொருத்தரும் படம் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப இவ்வளவு வளர்ச்சி, ஒரு முன்ன ஒரு சின்ன ஒரு ஃபுட்டேஜ் வேணும்னா அதை நான் ஃபிலிம் எடுக்கணும், அதை டெவலப் பண்ணணும், அதை பிரிண்ட் போடணும், சவுண்டு தனியா எடுக்கணும், சவுண்டை மேட்ச் பண்ணணும், அப்புறம் தான் அதை நான் ஒரு சின்ன ஃபுட்டேஜை வெளியிட முடியும். இன்னைக்கு நம்மளுடைய செல்போன்லயே பேசி ஒரு ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணலாம். இன்னைக்கு சினிமாவில் அதே மாதிரி நிறைய சிஜில இருந்து இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்துருக்கோம். இவ்வளவு வளர்ச்சியையும் நாம பயன்படுத்துறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம இவ்வளவு கண்டுபிடிப்புகள்லையும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா உலக நாடுகளும் கலந்துருக்கு. இதுல ஒரு விஷயம், ஒன்னு சைனாக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்னு ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சிருப்பான், ஒன்னு லண்டன்காரன் கண்டுபிடிச்சிருப்பான். ஆனால் இந்த கண்டுபிடிப்புல நாம எங்கேயுமே உள்ள போல, வெறுமனே அவன் என்ன கண்டுபிடிக்கிறானோ அதை நாம ஏதோ செய்யறது, அரைகுறையா செய்ய வேண்டியது, அப்புறம் கடவுளை கும்பிட வேண்டியது. இந்த படம் வெற்றி பெற கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற இந்த பழக்கம். நம்மளும் அதிகமாக சினிமாவை செய்கிறவர்கள் நாம் தான். அதிகமான சினிமாக்களை உலகத்திலேயே இந்தியா தான் உருவாக்கு. ஆனால் அந்த திரைப்படங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் காலத்துல இருந்த அளவுக்கு கூட ஒரு திறமையான, ஒரு சரியான திரைப்படங்களை நம்முடைய இது தமிழ்ல, நீங்க சொல்றாரு மலையாளத்துல நல்லா இருக்கு, தெலுங்குல நல்லா இருக்கு, கன்னடத்துல நல்லா இருக்கு. ஆனால் இவ்வளவு டெக்னீஷியன்களை வைத்துக் கொண்டிருக்கிற நாம் ஏன் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகாம இருக்கணும்? சினிமாவே இங்க 2 விதமா பிரிஞ்சிச்சு. ஒன்னு பெரிய கார்பரேட்கள், அவர்கள் இப்படிப்பட்ட சினிமாக்காரர்களே அவன் வேற மாதிரி, அவன் 200, 500, 1000 கோடி. அடுத்தது நாம் இப்படி ஒரு சிறிய முதலீடுன்னா ஒரு 10 கோடி 20 கோடி கூட அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறிய முதலீடு தான். அப்படிப்பட்ட முதலீடை வைத்து தயாரிக்கிற நாம் இப்ப நம்முடைய கட்டமைப்புகளை நாம் ரொம்ப பலமா உருவாக்க வேண்டியது இருக்கு. நம்முடைய, அதாவது தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, திருமலை இருக்கிறார் முக்கியமான ஆளு. அப்ப இந்த அடுத்தது இயக்குனர் சங்கம் இருக்கிறது,
இப்படி ஒவ்வொரு சங்கமும் சும்மா ஏதோ பஞ்சாயத்து செய்கிற ஒரு இடமா தான் இருக்கு. அந்த இடத்துக்கே ஒரே வேலை பஞ்சாயத்து செய்யறது தவிர அந்த டெக்னீஷியன் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கானா, இந்த இயக்குநர்களால் இந்த தயாரிப்பாளர்கள் எவ்வளவு நட்டம் அடைந்திருக்கிறார்கள், இந்த தயாரிப்பாளர்கள் ஏன் தொடர்ந்து நட்டத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, எங்க நாம விடுறோம், இந்த மாதிரியான கட்டமைப்புகளை விவாதிக்கிற மனிதர்கள் நம்ம ஊர்ல யாருமே இல்லை. கேரளால இருக்கு. கேரளால இருக்கு அப்படின்னா அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே 1960களில் இருந்தே அவர்கள் திரைக்கதாசிரியர்களை அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். திரைக்கதாசிரியர்கள் என்கிற ஒரு தனி பிரிவு அப்பவே தொடங்கிடுச்சு. எம்டி வாசுதேவன் மாதிரி மிகச்சிறந்த இந்தியாவின் திரைக்கதாசிரியர்கள்லாம் அங்க ஒரு வழிகாட்டிகளாக இருக்கிறார். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பின்னாடி இருக்கிறவன் வருவான். அப்படிப்பட்ட சில அதாவது ஒரு தியாகங்களை நாம் செய்யணும். எப்பவுமே ஒரு யூனியனுங்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்றதும், அங்க யார் தலைவனா வரணும் அப்படிங்கிறது போட்டியும், அவன் தலைவனா வந்துட்டான்னா அந்த தலைமை பதவியை அவன் பிடிச்சிக்கிறதும், இப்படிப்பட்ட ஒரு வேலை தான் இங்க இருக்கு. அடுத்தடுத்த டெக்னீஷியன் இல்லை. நம்ம ஊர்ல கேட்டீங்கன்னா நடிக்கவே தெரியாத நடிகனே, கதாநாயகர்களுக்கே 90% பேருக்கு நடிக்க தெரியாது. வர்றவன் ஏன் நம்ம ஊர் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய படமா வரமாட்டேங்குது அப்படின்னா, நமக்கு சுத்தமா எந்த ஆக்டர்ஸே கிடையாது. ஹீரோங்க எப்படின்னா சைடு ஆக்டர் எப்படி நடிப்பான்னு நடிச்சு பாருங்க. கொஞ்சம் எம்ஜிஆர் காலத்துல சிவாஜி காலத்துல இருந்த அந்த கட்டமைப்பு, அதாவது ஒரு ஆக்டர்ஸ், அதே போல நாம உருவாக்க ரொம்ப தவறிட்டோம். இந்த மேடையில ஏன் நான் இதை பேசுறேன்னா, எனக்கு இந்த மேடையில பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்குது. அதனால நான் பேசுறேன். அதனால இப்படிப்பட்ட சினிமாக்கள் நீங்க இப்ப நம்ம சாம பாத்தீங்கன்னா அவர் நிறைய படம் எடுத்திருக்காரு. ஆர்வத்துல ஏதோ ஒரு ஈழ போராட்டம்னா அதுக்கு ஒரு படம் எடுப்பாரு. எப்படின்னா ஒரு படம், அதாவது அவர் எடுப்பு சினிமாவை ரசித்ததனால், இங்க இருக்கிற கருத்தை, அதாவது இங்க இருக்கிற போராட்டங்களை அவர் ஆதரித்ததனால் அப்படிப்பட்ட திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்னு. அப்ப கஜானா என்ற திரைப்படத்தில் அவர் இயக்குனர் ஆனதுக்கு என்ன காரணம்னா, அவர் சொல்வதை இயக்குநர்களால் எடுக்க முடியவில்லை. இல்லைன்னா அதை தவறாக எடுத்துடலாம். அப்படிப்பட்ட பல முயற்சிகளை அவர் செஞ்சிருக்காரு. அந்த முயற்சிகள்லாம் ஏதோ அந்த டைரக்டர் என்ன சொல்றானோ அதை பண்ணியிருக்காரு. அப்புறம் தான் இப்படி ஒரு வியாபாரத்தனமான மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை நான் எடுத்தே தீருவேன், இப்படி நானே இயக்க போறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் இப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியை அவர் செலக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேண்டசியில ரொம்ப இன்வால்மெண்ட். அப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசியை ரொம்ப அற்புதமா, அதாவது நான் ஒரு 50% திரைப்படத்தை பார்த்துருக்கேன். இதுவரை நாம் பார்க்காத பல காட்சிகளை அவர் ஆடியன்ஸ்க்கு தரணும்னு ஃபீல் பண்றாரு. இது வரைக்கும் வெறும் கற்பனையிலே இருந்த பல விஷயங்களை இந்த திரைப்படத்துல அவர் நிஜத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சித்திருக்காரு. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். வரலாறு, ஆன்மீகம், அறிவியல் என்று இந்த படத்திற்காக விஎஃப்எக்ஸ் பங்கு மிக முக்கியம். அடர்ந்த காடு, மலை, அருவியின் அழகினை விஎஃப்எக்ஸ் மூலம் அழகாக்கியவர். பிரம்மாண்டமாக இந்த படத்தை காட்டிய ஜெய் பிரகாஷ் விஎஃப்எக்ஸ் டைரக்டர் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இது கஜானான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது ஃபஸ்ட்டு வீரப்பனின் கஜானா. அங்கே தான் எங்களோட பயணம் ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைகரில் தான் ஆரம்பித்தோம். டைகரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் திடீர்னு நைட்டு ஃபோன் பண்ணி யானை இருந்தால் எப்படி பார்க்கும் அப்படின்னு சொன்னார். யானையா, சரி ஓகே அதையும் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேமில் கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால அப்புறம் நேம் மாறினோடனே கஜானான்னு மாறிச்சு. அப்புறம் கஜானாக்கு ஏற்ற மாதிரி கதை எல்லாமே மாறினோடனே திடீர்னு ஒரு நாள் இந்த பாம்பு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னாரு. பாம்பா, சரி நான் ஆட் பண்ணுறோன்னா சொல்லி பாம்பு வந்தது. சரி ஓகே அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தது. சரி திடீர்னு அப்புறம் எல்லாம் ஓகே அப்படி எடிட்லாம் பார்த்துட்டு
ஏதோ புதுசாக பண்ணணும் ரொம்ப நாளாக ஒரு 2-3 மாதம் ஹோல்டு வச்சோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் தான் யாழி பற்றி நீ எதை கேள்விப்பட்டிருக்கியா, யாழி பற்றி என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். பண்ணலாண்ணா, பட் ஆனால் பட்ஜெட்டிங் ஒன்று இருக்குது, இன்னும் டைமிங் ஒன்று இருக்குண்ணா, நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம் அப்படின்னோம். பரவாயில்லப்பா, ஃபஸ்ட் டைம் நம்ம காட்ட போகிறோம், அதனால் வந்து நம்ம இறங்கி பண்ணிட்டு பார்த்துருவோமே அப்படின்னோம். பட் ஒரு பயத்தில் தான் இறங்கணும். இது நல்லா, ஏன்னா இது உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் யாழி எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு மித்தாலஜி கேரக்டராக நம்ம வந்து தமிழ் கோயில்கள்லையும் எல்லாத்துலேயும் பார்த்துட்ருக்கோம். அது அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும், இன்னொன்று வந்து நீட்டாக எந்த விதத்துலேயும் குறை இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ரிசர்ச் பண்ணோம். அதோட மூமெண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து தேடி எடுத்து எங்கெங்கெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ண முடியுமோன்னு சொல்லி அங்கே அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்டை கொஞ்சம் மாற்றி, அப்புறம் எங்கே போகலான்னு சொல்லி லொக்கேஷன் அதோட பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அப்புறம் அதுக்கு ஒரு 2-3 மாதம் அலைஞ்சோம், அப்படி இப்படின்னு போட்டு அப்புறமேல எல்லாம் ஒரு எண்டில் வந்து நிற்கிறது பார்த்திங்கன்னா பட்ஜெட் தான். பட்ஜெட்டில் நின்று பார்த்துருக்கு அப்புறமேட்டு கொடுக்குறப்ப அப்புறம் திரும்பி இவர் மூஞ்ச நான் பார்க்குறது, என் மூஞ்ச அவர் பார்க்குறது. பட் ஆனால் இருந்தாலும் அவரோட வில் பவர் தான் அது. இல்லைடா தம்பி, கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறோம், கண்டிப்பாக என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணிடணும், நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு டைரக்டருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இது நம்ம சொல்கிறோம் பார்க்குறோம் எல்லாம் ஓகே, பட் அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய டீமே இருக்காங்க. எல்லாம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய ஐடியா இருக்குது, ஓகேங்களா. பட் அதையும் தாண்டி நம்ம கொடுக்குறப்ப வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா தப்பாக காட்டிடக்கூடாது, இல்லை இது என்ன ஒரு மாதிரி எல்லோரும் கலாய்க்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா மாற்றணும். அதுக்கே ஒரு 2-3 மாதம் ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி தான் ஒரு அவுட்புட்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதை தாண்டி படத்தில் இன்னும் நிறையா இருக்குது, நிறையா சீன்ஸ் இருக்குது. ஓகே, ட்ரெய்லரில் எல்லாரும் காட்ட முடியாத சுச்சுவேஷன் இருக்கனால படத்தில் இதோட இன்னும் நிறையா அனிமல்ஸ் இருக்குது, படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அது இதுதான் உண்மை. அப்புறம் என்ன சொல்ல போனால் ஓகே ஓகே, அதே மாதிரி நிறைகள் இருந்தால் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, குறைகள் இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள். அது திருத்திக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் இதோட நல்லபடியாக உங்கள்கிட்ட ஒரு படைப்பை உங்கள்கிட்ட சப்மிட் பண்ணுவோம் நம்புகிறோம். எங்கள் முயற்சிக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலாக மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்பெஷல் வணக்கம். ஏன்னா மந்த்லி பேசிஸில் உங்களை மீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இந்த வருஷம் நிறைய படங்களில் பார்த்துருக்கீங்க. நான் கஜானா வந்து நான் என்னவா பண்ணியிருக்கேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா கொஞ்சம் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் எனக்கு. தேங்க்யூ சார், சாம் சார், ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கரியரில் நிறைய ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ரோப் ஷாட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு த ஃபைட் மாஸ்டர், சேஃப்டிலாம் பார்த்து பண்ணோம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட் ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிகோ சார், அவர் கூட ஒர்க் பண்ணுற சான்ஸ் நிறைய வாட்டி கிடைச்சிச்சு, பட் இட் டிட் ஹேப்பன் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். அச்சு, அவர் வந்து இஸ் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ரியலி லவ் ஹிஸ் மியூசிக். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய படங்கள் தமிழில் பண்ணுவார். அண்ட் ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் வேதிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், I'm a huge fan of her dance, so I'm really happy. அவங்க கூட வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியல இந்த படத்தில், பட் நைஸ் டு மீட் her here. ஸோ என்னோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு, பட் நிறைய குழந்தைங்க படங்கள் பார்க்க முடியல இந்த வருஷம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக May 9th கஜானா ரிலீஸ் ஆகுது. ஸோ give us all your support and thank you so much. Thank you. டாக்டர் பியாண்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். திரைத்துறையில் திரும்பிய திசையெல்லாம் நம்பிக்கை தருபவர், கஜானா படத்தை பெரும் அளவு உலகெங்கும் வெளியிடவுள்ள டி கிரியேஷன்ஸ் திருமலை அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்கிற மீடியா வர்க்கத்துக்கு மத்தியில் நானும் ஒரு ஆளு.
கஜானா திரைப்படத்தை வாழ்த்துவிட்டு சென்றிருக்கக்கூடிய நண்பர் விக்னேஷ் அவர்களுக்கும் அண்ணன் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் இந்த மேடையை அலங்கரிக்க வந்து கொண்டிருக்கிற அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நண்பர் கூல் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த கஜானாவை நிரப்புவதற்கு, கஜானா உருவாவதற்கு மிக ஒவ்வொரு நாளும் இந்த படத்தில் என்ன நடக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக உள்ளிருந்து பார்ப்பதில், ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்கள் இந்த ஒவ்வொரு படத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டீங்களோ மீடியாவை, அதுபோல 24 மணி நேரமும் கஜானாவை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார், அசோசியேட் டைரக்டர் இருக்கிறார்னா தம்பி விகாஸ். இந்த படத்தில் இவனுடைய உழைப்பு வந்து ரொம்ப கடுமையான உழைப்பு. நான் ஒரு 4-5 வருஷமா இவனை தொடர்ந்து இவ்வளோ சவுண்ட் விடுவேன், என்னடா படத்தை முடிக்க மாட்டேங்கன்னு போது அவன் ஒவ்வொரு நுணுக்கமாக எதை பற்றியும் அந்த கோபமே படாமல் ஒவ்வொரு நாளும் அடுத்த ஸ்டெப்புன்னு வரும்போது அந்த பொறுமை வந்து ரொம்ப இந்த படத்தில் யோசிச்சு பாருங்க. ஒரு உதவியாளர் ஒரு படத்தில் 3-4 ஆள்கள் வந்து தொடர்ந்து அவர் வேலை செய்கிறாருன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தில். ஏன்னா ஒரு படத்தில் வேலை செய்கிறாங்க சார், அசிஸ்டன்ட் டைரக்டர், அந்த படம் 3 மாதத்துல டைரக்டர் ஆக்டிங் ஓடிடுறாங்க. ஆனால் கடுமையான நெருக்கடியில் கூட இந்த தொழிலை ரொம்ப யோசித்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய பெரும்பகுதி இவர் ஒரு அசோசியேட் டைரக்டர். இந்த படம் செதுக்கப்படும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப இவனை விட அதிகமாக கோவப்பட்டது வந்து விஎஃப்எக்ஸ் தம்பி ஜெய். என்னப்பா பண்ணுற, நானும் நிறைய டைரக்டருக்கெலாம் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன், டைரக்ஷன் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், என்னதான் பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஃப்ரேம் செதுக்கி எடுத்துலான்னு சொல்லுவாங்க சின்ன படம்னு. இந்த படம் ஒரு பெரிய இயக்குனர் இருந்து ஒரு 25 கோடி அப்படின்னு சொன்னால், ஒரு ஹீரோ இருந்துன்னு சொன்னால் நம்புவாங்க. 5 கோடி இல்லை 10 கோடி செலவு பண்ணாலும் அந்த விஎஃப்எக்ஸுக்கான ஒர்த் இருக்குது. இந்தியாவில் மட்டும் நடக்கல, அதுக்கு இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அமெரிக்காவில் வந்து என்னென்ன ஷார்ட் பண்ணி அமைச்சிருக்காங்கன்னு. அவ்வளவுக்கு இந்த படத்தில் மிக கடுமையான உழைப்பு இந்த 3-4 ஆண்டுகள் இதை போட்டிருக்காங்கன்னா, இவர் வந்து ஒரு சங்கர் சார்கிட்ட இருந்ததுன்னா அவருடைய ஃப்ரீனஸ் எவ்வளோ இருப்பார், கேட்கும் போதெல்லாம் பணம் வந்திருக்கும். ஆனால் கொடுத்த பணத்தை கூட இந்த படத்தை உருவாக்கி காமிக்கும் போது தான் இவங்க 2 பேர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் படம் பார்த்த உடனே அவ்வளோக்கு அவங்கள வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கேன். சாரி, ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காப்புல, சாதாரண ஒர்க்கு கிடையாது. நம்மளுக்கு இது வந்து சாதாரண ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் தெரியும். தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு விஎஃப்எக்ஸில் இவ்வளோ மிருகங்கள் இருக்குதுன்றது நான் பார்க்கல, நான் படம் பார்த்ததுனால சொல்லியிருக்கேன். அதே போல் முதல் முறையாக ஷாம் வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, டைரக்டர் பிரபாகர் சார் சொன்னார், தமிழ் சினிமாவின் மீதும் தமிழ் மீதும் அக்கறை கொள்வது மட்டும் இல்லை, ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் லெவலில் கொண்டு போய் நிறுத்தணும், எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லிகிட்டே இருப்பார். இதை பண்ண பிரதர், அதை பண்ண பிரதர், சும்மா சாதாரண பேசிக்கிட்டே இருக்கீங்க, காமிங்க என்கிட்ட அப்புறம் பேசுவோம் அப்படின்னு. அப்படி அவங்களும் தொடர்ந்து இந்த படத்திற்காக தொடர்ந்து முயற்சிகள் எடுத்து ஒரு உலக சினிமாவாக இந்த படம் வந்திருக்கு. இந்த உலக சினிமாவை உருவாக்குவதற்கு ஒரு தமிழில் வந்து அதற்கான பேக்கிங் பவர் வேணும். அந்த பேக்கிங் பவர் எப்படி கிடைச்சதுன்னா, இவங்களுக்கெல்லாம் டெக்னீஷியன் தான். நான் ஒரு டைரக்டராக இருந்தாலும் தெரியும், நான் ஒரு டைரக்டர் ஆகணும்னா எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். அது ஒரு தகுதிப்படுத்த ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது அவங்களுக்கு எடுக்க அதனுடைய மோட்டிவேஷன் தெரிஞ்சிருக்கும். அப்படி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் சிஜி நடப்பதற்கும் ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் மிக இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்து முழு ஒத்துழைப்போடு இந்த படத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த டிக்கன் சந்த் சார் அவர்களை நான் உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் நம்ம வாழ வைக்க வேண்டியது நம்ம தமிழ் சினிமாவுடைய கடமை. ஏன்னா அவருடைய பங்களிப்பெல்லாம் அவ்வளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா பணம் போடுவது மட்டும் இல்லை, ஒரு எங்கே போடுறன்னு ஒன்று இருக்கும், அது உலக சினிமாவுக்கு அது நிற்கும். படம் பார்க்கும்போது தான் தெரியும். இப்படி இன்னைக்கு நினைச்சா கூட 1 கோடியில் ஒரு அனிமல் எடுக்க முடியாது. நம்ம அவ்வளவுக்கு இந்த படத்தில் இருக்கு. செகண்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் படமே அனிமல் இருக்கும். அப்படி உருவாவதற்கு இவர் பெரும் தூணாக இருந்திருக்கிறார். அதே போல் எங்களுடைய பல படத்திற்கு, இப்போ தமிழ் சினிமாவில் சின்ன படத்துக்கெல்லாம் ஃபைனான்சருங்க இல்லை, எல்லா படத்துலேயும்
சினிமா நல்லா இருக்கணும், சினிமா வரணும், ப்ரொடியூசருக்கு ஜெயிக்கணும், படங்கள் வெளியே வரணும்னு சொல்லி தொடர்ந்து ஆறுதல் கொடுத்துருக்கக்கூடிய இந்த படத்துலையும் முழு மூச்சோடு இந்த டீமுக்கே ஆறுதல் கொடுத்துருக்கக்கூடிய மகேந்திரகுமார் நாகர் அவர்களை எப்பொழுதும் தமிழ் சினிமா கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா அவ்வளவுக்கு அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேலே அவர் கேட்டுகிட்டே இருப்பார், இந்த ஷாட்டு அந்த ஷாட்டு. அவருக்கு ஒரு சினிமா ஒரு இன்ட்ரெஸ்ட். பணத்துக்கு வட்டி கொடுத்து வட்டி கேட்குறது வேற, ஆனால் சினிமா மேலே ஒரு காதல் இருக்கணும். அந்த காதல் தான் இவர்கிட்டையும் பார்க்குறேன். இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பிரவீன், அவர் பயங்கரமான ஜாலியால், அவர் பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது. அவருடைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்குது. எனக்கே ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு லேப்டாப் தூக்கி உடைப்பார். நல்லா பார்த்து வந்து ஷாக் ஆகணும்னா இப்படி பேசுகிறாரு, ஒரு பெரிய நடிகனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி. அந்த 2 கோடி சொல்கிறதெல்லாம் உண்டு. நிறைய வீடியோவில் அவர் போட்டிருக்காரு. அவரெல்லாம் சினிமாவுக்கான அடுத்து வரக்கூடிய படங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தூணாக இருந்து இருக்கக்கூடிய, சினிமாவை நேசிக்கக்கூடிய கலைஞர். ஒரு சாதாரண ஃபைனான்ஸ் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பொக்கிஷம் எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா, அதற்கு பல பொக்கிஷங்கள் உருவாக்குவதற்கு இவர்களை போல தூண் இருந்தால் தான் எங்களை போல ரிலீஸ் கொண்டு வருவதற்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ இந்த படத்தை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய இவங்கெல்லாம் யார்? இவங்க இந்த கலைஞர்களை எப்படி உருவாக்குறாங்க? இந்த படம் வெளியே வந்தால் தான் உருவாகும். இந்த பிரம்மாண்டம் சாங் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன் இந்த சிவன் சாங் வேணும். இந்த சிவன் சாங் விட்டீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பவர் இருக்கு. ஏன்னா கதையே சிவனில் ஆரம்பிக்குது. கஜானான்றது சாதாரண பொக்கிஷம் இல்லை. அது வந்து அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை மிக அழகாக ரீரிகார்டிங்கில் மிரட்டலாக இருக்கும் படம். நான் ஒவ்வொரு ரீலும் மியூசிக் டைரக்டர் தெரியாதுன்னு ஒவ்வொரு ரீலும் முடிக்கும் போது போய் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டத்தை இசையால் வருடி கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும் சின்ன 4-5 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட படம் கிடையாது இது. ஒரு எல்லாரும் கேட்கும்போது ஒரு பெரிய திரையில் சார் சின்ன படம் சார், தேட்டர் கிடைக்காது சார், இப்படி தான் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனால் இதில் வந்திருக்கக்கூடிய வேதிகாவுடைய போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே லட்டு போல் இருக்கும். அவ்வளோ அளவுக்கு அந்த படத்தில் இருப்பாங்க. சாந்தினி சொன்னாங்க நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன்னு. அந்த ஃபைட் எடுக்கும்போது நான் இருந்தேன். மாஸ்டர் நரேன் சார் வந்து நான் பார்க்கும்போது இவர் மேலே பெரிய மாஸ்டர். அந்த படம் விஷுவலில் பார்க்கும்போது அவர் நடித்து இந்த ரோப்பெல்லாம் தூக்கி வரும்போது பறக்கும்போது அவ்வளோ அளவுக்கு அந்த மாஸ்டர் அதில் ஒர்க் பண்ணியிருந்தார். அதே போல் அதில் ஒர்க் பண்ணியிருக்க டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர், டிசைனர் இருக்கார். வெரைட்டியாக இருக்கும் அந்த டிசைன். நிறைய நேற்று கூட அந்த டிசைனர் வந்து நான் கோபத்தில் சொன்னேன், என்ன பண்ணி டிசைனே ஆன மாட்டேன்னு. அந்த கதைக்கான ஒரு டிசைனை ரொம்ப ஆணித்தரமாக ஜிப்சன் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. Success for Guyana, and it's all in the hands of media to put it in front of the public how it comes. Thank you. பின்னிக்கொண்டு அமர காத்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இனிகோ பிரபாகர் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். அவங்க இன்ட்ரோ கொடுத்ததுலேருந்தே நான் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஏன்னா மனசுக்குள்ளே இருந்த நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாம் அண்ணன் என்னை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், இது ஒரு பேன் இண்டியா மூவிமாக பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் நிறையா ஷார்ட்ஸ்லாம் ரிஸ்க்கான ஷார்ட்ஸ் இருக்கும். அதனால் நான் ஒரு ஹிந்தி ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது பண்ண முடியுமா, நிறைய ரிஸ்க் இருக்கும், லைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு உண்மையிலே அவங்க நம்பி போனேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ணன் வந்து சாம் அண்ணன் வந்து அதிகமாக பேசலை, ஆனால் படத்தில் நிறைய விஷயங்களை பேசிட்டார். ரொம்ப குவாலிட்டியாக பண்ணிட்டார். அவர் எப்போ பேசும்போதும் சினிமா எனக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படமாக பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த படத்தில் மிகப்பெரிய அட்டம்ப்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நடித்த வேதிகா அவங்கெல்லாம் எனக்கு நான் பார்த்ததில் அந்த படத்தில் அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. இன்னொரு வெரி க்யூட் இந்த படத்தில். நீங்கள் சாந்தினியை பற்றி சொல்லணும். படத்தில் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க சார். இப்போ சாந்தினியை பற்றி சொல்லணும். அந்த ரோல் சாந்தினியை தவிர யாருமே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. நான் படம் பார்த்துட்டு அதனால சொல்கிறேன். அந்தளவு அந்த ரோலை ரொம்ப டெடிக்கேட்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய ரிஸ்கி ஷாட்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கி இன்றைய நாயகன், இசை நாயகன் அச்சு சார், அவரோட பேக்ட்ராப்பை பற்றி இப்போ தான் எனக்கு தெரியுது அவர் யார் என்னன்னு சொல்லி. ஆனால் படம் பார்க்கும்போது அந்த மியூசிக்கில் தெரிஞ்சுது இது சாதாரண இடம் இல்லை அப்படிங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அந்தளவு அவர் கொடுத்துருந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் சரி தான், ஒரு சீக்வன்ஸுக்கும் சரி தான், என்ன வேரியேஷன் கொடுக்கணும், அது என்ன மூடு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நேராக இருந்தது. அது எந்த மாற்றமே கிடையாது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் நிறைய விஷயங்கள் எந்த மேடையிலுமே நான் என்ன படத்தை பற்றி ரொம்ப பெருமையில நான் உங்களுக்கு தெரியும் அப்படி பேசலை. ஆனால் அந்த படத்தில் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கு என்னை பேச வைக்கிது. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் நரேன் சார் இன்றைக்கி வரல. அவர் ஒரு ஃபைட் எடுத்திருப்பாரு. அதான் திருமலை சார் அந்த ஃபைட்டை பற்றி என்னை பற்றியும் சொல்லிட்டாரு. உண்மையிலே டெய்லி அவ்வளோ இன்ஜுரியோடு தான் போயிட்டுருப்போம்.
டெய்லி இன்ஜுரி ஆகும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படம். அப்புறம் இந்த படத்தில் டயலாக் ரைட்டர் செங்கோவி சார், அவருக்கு தேங்க் பண்ணோம். கூடயே நின்று இந்த அசோசியேட் டைரக்டர் விகாஸ், தன் தோளில் சுமந்தான்னு சொல்லணும். அந்த பையன் 2 வருஷமா எப்போ கேட்டாலும் நான் அங்கே இருக்கிறேன், எப்படி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ். கடைசியில் ஒட்டு மொத்தமாக படம் பார்க்க போகும்போது சாமன் என்கிட்ட சொன்னார், தம்பி உன்கிட்ட காட்ட போகிறேன், நீ ரொம்ப கரெக்டாக சொல்லுவா, நீ பார்த்துட்டு சொல்லினார். உண்மையிலே நான் அவரை கட்டிப்பிடிச்சிட்டு சொன்னேன், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் என்கிட்ட சொன்னதை விட ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படம் எந்த இடத்துலையுமே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். வெறும் விலங்குகளை வச்சு மட்டும் படம் பண்ணனால இது குழந்தைகளுக்கு பிடிச்ச படமா அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நிச்சயமாக குழந்தைங்களாம் சேர்ந்து எடுத்த படமாக இது இருக்காது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கதை ரொம்ப ஸ்பீடாக நகருது, எப்போ முடியுதுன்னு தெரியாது, அந்த லெவலில் இருந்திருக்கு. இணை தயாரிப்பாளர் டிக்கிம் சார், உங்களுக்குமே ஒரு தேங்க் பண்ணுறேன். வேறு இதில் புதுமுகங்களாக பார்த்தீங்கன்னா ராஜேஷ், விசில் தேவா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் இளங்கோ சார் போர்ஷன்லாம் ரொம்ப 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 அழகாக பண்ணியிருந்தார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மீடியா பீப்புள் நீங்கள் தான் அந்த படத்தை மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு உருவாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் பார்த்திக்கும். வேறு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அண்ட் எல்லா கெஸ்ட் அண்ட் டீம் மெம்பர்ஸ், உங்களை எல்லாருக்கும் திருப்பி பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆக்சுவலி வென் ஐ got to hear the story of Gajana, எனக்கு ஒரு லைன் சொன்னாங்க, that in the heart of Nagamalai forest there is a treasure that is guarded by some mystical stones, and when some humans seek out to claim that treasure, the forest itself rises to protect its secret. எனக்கு அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. I know as an actor we always try to hear a script to know how we would fit into the story, but இங்கே நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு ஃபில்ம் அண்ட் த ஸ்டோரி அண்ட் த நியூ கான்செப்ட் தட் இட் ஹேஸ். நான் நினைக்கிறேன் நம்ம இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர் film இன்னைக்கு வரைக்கும் வரல. நாட் ஓன்லி த தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி ஐம் டாக்கிங் அபவுட், பட் எல்லா லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் சீன் such an interesting adventurous story and making so far. ஸோ இது ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச் இருக்குது நம்ம ஆடியன்ஸ்க்காக. அண்ட் ஒரு ஆக்டராக இதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் ஆஸ் அன் ஆடியன்ஸ் ஐ எம் மோர் த்ரில் டு வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். I'm sure it's going to be a visual treat. Trailer paathodne, I felt that it is something which will be enjoyed not only by kids but by adults as well, and it is something that I'm looking forward to on the 9th of May myself. I think for the vision, of Gajana, I would like to congratulate and really appreciate my director Prabhadish Sam sir for his unique vision and for doing something so brave. இவ்வளோ ஒரு பிரேவான அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக ரூட் எடுக்காமல் விஎஃப்எக்ஸ் ஹெவி ஃபில்ம் இருக்கு, அவ்வளோ ஒர்க் இருக்கு. ஸோ இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் டு கம் அப் வித் அ ப்ராடக்ட் லைக் திஸ். So I'd really like to congratulate him for such a wonderful effort. And he's also a producer, so produce பண்ணணும், direct பண்ணணும், it's not easy at all. Four Squares Studiosல produce பண்ணிருக்காங்க Gajana, and he's really a master of all trades, really, not a jack of all trades but a master of all trades. Also my team, I think for a movie to be for it to have conviction, the actors, the face of the film are so important, and everyone has done such a great job, be it Inigo Prabhakaran or Chandni, Beyond Pratapotin sir and Elango and everyone who's here. Sorry if I missed out any names, but everybody is so good in the film. Maybe even I'm a little good also. So well, in a very small way, I'm part of this film, and I'm so thrilled to be a part of Gajana. When I see the trailer, I feel so proud. Thanks to the VFX team,
Jayaprakash, and everyone in his team who has done a fantastic job. Also, the financiers, the team behind the release of this film, T Creations and Tirumalai sir, who have really put their heart and soul into bringing this story to the audience with so much of passion and belief and conviction and faith. Thanks to the entire team of T Creations, Tirumalai sir, for this wonderful support towards Gajana. 9th May film theatre release agapoda. So please go watch it, and I'm sure you're very soon going to see Gajana Part 2 as well. Thank you. தேங்க்யூ. இன்னைக்கோட சொல்ல மறந்த கதை ஒன்று இருக்கான், கொஞ்சம் வாங்க. ஆக்சுவலாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வந்ததுலேருந்தே திருமலை சார் வந்து அப்பப்போ சொல்லுவார், இந்த இதை பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. அவரை பற்றி நான் பேசியே ஆகணும். கலைத்தாய் உண்மையிலே சினிமாவை நல்லா நேசிக்கிறவங்க கைவிடவே மாட்டாங்க. அந்த வரிசையில் திருமலை சாரை விட மாட்டாங்க, நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. அவர் பெரிய தயாரிப்பாளராக வருவார். ஏன்னா சினிமாவை பற்றி தான் 24 இதை எப்படி கொண்டு சேர்க்கணும் பேசிகிட்டே இருந்தார். இன்னும் பெருசாக வருவார். ஏன்னா சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு வந்து உண்மையிலே நான் தேங்க் பண்ணோம். எங்கே பார்த்தாலுமே அப்படி வந்துடலாம் இப்படி வந்துடலாம்னு சொல்லி சினிமாவை நேசிக்கிறவங்க அதே மாதிரி தான் சாம் பண்ணணும். இவங்களாம் இப்படி நேசிக்கும் போது கண்டிப்பாக சினிமா அடுத்த லெவலுக்கு போகும். அதை நான் மறந்துட்டேன், எனக்கு அதை அதனால் கண்டிப்பாக சொல்ல நீ கேட்டு வந்திருக்கேன். சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணி. Very happy to be here, and congratulations to the music director Mr. Achu and Mr. Sams. இது வந்து கண்டிப்பாக ஒரு புதுசாக ஒரு நல்ல attempt, and it's a music launch today, so thank you for making me a part of this album, Achu and Sams, and congratulations to the whole team, Vedika, Chandini and everyone else. Congratulations. For the audiences, மக்களே இது வந்து it's going to be a very family oriented film. Kids are going to love it. Kids குழந்தை எல்லாம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். And yeah, cheers. Thank you. இந்த படத்துல ஒரு சாங் வேற பாடி இருக்கீங்க அப்படியா? கஜானால ஒரு சாங் பாடி இருக்கீங்க. Just a few lines, no? Come. சரி வாங்க. மியூசிக் டைரக்டர் ப்ளீஸ் ஜாயின். நோ வாங்க. சரி வாங்க. மியூசிக் இருந்தா தான் ஒரு பாட வருமா சார்? சரி வாங்க. ஜஸ்ட் 2 lines sing. நோ சரி வாங்க. இது நாங்கள் ஒரு பாட் பண்ணோம் இதில். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஜாலியாக பண்ணலாம். அது வந்து we are all traveling in a car. போலாம் ரைட் போலாம் ரைட் ஜாலியான போலாம் ரைட். I forgot the rest of it. Thank you. You guys will enjoy it. Cheers. நாங்கள் சாதனைகள், பயங்கர பிரம்மாண்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஒரு இயக்குனர் மட்டும்தான் ஒரு சீனையும் ஒரு ஃபைட்டையும் கம்போஸ் பண்ண முடியும். அவர் பண்ணினதானே இது எல்லாமே. ஒரு வெற்றி அவருக்கு மட்டுமே சேரும். ஒரு தோல்வியும் நாளைக்கு காலையில் அது படம் தோல்வினா அவர் என்ன கழுவி ஊற்றுவீங்க. அப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு சுந்தர்சியை ஒரு மணிரத்னமோ யாழையை பற்றி ஒன்று பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை தூக்கி வச்சு கொண்டாடிடுவீங்க. ஈரானி படம் அவ்வளோ வந்து சிம்பிளாக. ஏன் சின்ன படம் இதுன்னா சின்ன படமா இது என்ன பிரதர்? எத்தனை கோடி ரூபா இது பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னார் EFX பிரதர். அவர் வந்து அதாவது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக சொல்லிடுறேன். ஒரு ஹிந்தி ரைட்ஸை வந்து ஒரு பெரிய விலைக்கு விற்றதுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு நிறுவனம் அதை விட பெரிய விலைக்கு விற்றாங்க கேட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை லாபமாக கொடுத்துட்டு மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக அது வந்துச்சு. அதை வந்தோடனே நான் சொன்ன பிரதர் சூப்பராக ஆகிட்டீங்க பிரதர், வரல பிரதர்ன்ட்டு. நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அப்போ தான் அந்த பாம்பு வந்தது,
இந்த பணம் அவர் கையில் இருந்துச்சுன்னா பாம்பு வரும், யாழி வரும், சிங்கம் வரும், புலி வரும், எல்லாம் வரும். பணம் இல்லைன்னா அப்படியே கம்முன்னு இருப்பார். பணம் அதாவது அவர் மாதிரி ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் நீங்கள் யாருமே இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க முடியாது. தயவுசெய்து ஒரு நண்பர்கள் அனைவரும் இவரை எந்த அளவு நீங்கள் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்குனர் அவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி இயக்குனர்கள் பஞ்சம், நடிகர்கள் பஞ்சம், தயாரிப்பாளர்கள் பஞ்சம், விநியோகஸ்தர் பஞ்சம். இந்த படத்து திருமலை நண்பர் எவ்வளோ பெரிய தொகையை அவர் செலவு பண்ணி ஓன் ரிஸ்கில் அவர் பண்ணுறாரு. அப்போ அதுக்கான கண்டென்ட் இல்லாமல் அவர் பண்ணிடுவாரா? அவர் ஆஃபீஸ்க்கு 50 படம் வருது, எல்லா படத்தையும் அவர் பண்ணிடுவாருங்களா? இந்த படத்து மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. அடுத்து இந்த படம் நீங்கள் ஒரு ஈரானி படம், ஒரு பிரெஞ்சு படம் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுக்கிறாங்க. அது உலகம் பூரா பேசப்படுதுன்னா, கஜானாவும் பேசப்பட வேண்டிய படம். 7 லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ப்ரொமோஷனுக்கு தன் படம் சொல்கிறாங்க, சொல்லலை, பண்ணுறாங்க, பண்ணலை. தன் படம் தன் குழந்தைங்க. அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ என்ன இது அர்த்தம்? இது ஒரு ப்ரொமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையா கண்டிக்கிறேங்க. இதுக்கெல்லாம் நீங்க காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.